Hello, வணக்கம். Welcome to 234 Wheels. இன்னைக்கு நம்ம ரிவ்யூ பண்ண போற கார் நிசானோட புதிய மைக்ரா. 2013ல நிசான் வந்துட்டு இந்த மைக்ராவை அப்கிரேட் பண்ணி அதாவது ஃபேஸ் லிஃப்ட் பண்ணி கொடுத்திருக்காங்க. அந்த காரை தான் நம்ம இன்னைக்கு ரிவ்யூ பண்ண போறோம். மைக்ரால பாத்தீங்கன்னா முக்காவாசி சேஞ்சஸ் வந்துட்டு காஸ்மெட்டிக்கா தான் இருக்கு. அதாவது ஃபேஸ் லிஃப்ட் வந்துட்டு வண்டியோட வந்து எக்ஸ்டீரியருக்கும் இன்டீரியர்ஸ்க்கும் தான் பண்ணிருக்காங்க. டெக்னிக்கலா ரொம்ப சேஞ்சஸ் இல்லாட்டியும் ஒரு மேஜர் டெக்னிக்கல் சேஞ்ச் என்ன பண்ணிருக்காங்கன்னா இந்த வாட்டி ஆட்டோமேட்டிக் கியர் லான்ச் பண்ணிருக்காங்க. அவங்களோட சிவிடி ஆட்டோமேட்டிக் கியரோட மைக்ரா லான்ச் பண்ணிருக்காங்க 1.2 பெட்ரோல் வெர்ஷனோட. அந்த வண்டி தான் நம்ம இன்னைக்கு டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். மைக்ரா வந்துட்டு ரெண்டு வேரியன்ட்ல லான்ச் பண்ணாங்க. ஒரு டீசல் வேரியன்ட், ஒரு பெட்ரோல் வேரியன்ட். டீசல் வேரியன்ட்ல வந்து 4 வேரியன்ட், பெட்ரோல்ல வந்து 2 வேரியன்டோட லான்ச் பண்ணாங்க. அதே வேரியன்ட்ஸ் தான் வந்து இப்போ 2013 மைக்ராலையும் கொடுத்திருக்காங்க. டீசல் வேரியன்ட் வந்து 1.5 லிட்டர் இன்ஜின் கொடுத்திருந்தாங்க. அதே மாதிரி தான் புது மைக்ராலையும் இருக்கு, அதே இன்ஜின் தான் இருக்கு. இந்த வண்டி வந்துட்டு பெட்ரோல் இன்ஜின் 1.2 லிட்டர் பெட்ரோல் இன்ஜின். அப்போ ஏற்கனவே சொன்ன நம்ம வந்துட்டு ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸ் டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். ரொம்ப ஒரு ஸ்மூத்தான டிரைவ் இந்த ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸ்ல. புதிய சிவிடி கியர் பாக்ஸ் இது. இந்த 1.2 லிட்டர் பெட்ரோல் இன்ஜின் வந்து கிட்டத்தட்ட 75 bhp 104 Nm டார்க் டெலிவர் பண்ணுது. ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸ் ரொம்ப அருமையா பொருத்திருக்காங்க. ரொம்ப ஒரு ஸ்மூத்தான கியர் பாக்ஸா இருக்கு. கியர் டு கியர் சேஞ்ச் ஆகுறதே தெரியல. சிவிடி பியூட்டிஃபுல்லா பொருத்திருக்காங்க. அதே மாதிரி ஆக்சலரேஷனும் ரொம்ப ஸ்மூத்தா இருக்கு. ரொம்ப அக்ரெசிவாவும் இல்ல, ரொம்ப ஒரு ஜர்க்கியாவும் இல்ல. நார்மலா இந்த கியர் பாக்ஸ்ல வந்துட்டு கியர் டு கியர் மாறச்சே வண்டி சிவிடி கியர் மாறச்சே ஈஸியா உங்களுக்கு வந்து கியர் மாறுது, சேஞ்ச் ஆகும். அது ரொம்ப ரொம்ப கம்மியா ஃபீல் ஆகுது. அந்த அளவுக்கு அக்ரெசிவா ஃபீல் ஆகல. அதே மாதிரி ஆக்சலரேஷனும் வந்துட்டு ரொம்ப லோ ஸ்பீட்ல இருந்து ரொம்ப குயிக்காவும் இருக்கு. ரொம்ப ஜாஸ்தி கிடையாது, ஆனா கரெக்ட் ஒரு பர்ஃபெக்ட் குயிக்னஸ் தெரியுது. சிட்டி உள்ள ஓட்டுறதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் இந்த ஆட்டோமேட்டிக். இன்னொரு இம்பார்ட்டன்ட் விஷயம் பாத்தீங்கன்னா இந்த வண்டி இது ஆட்டோமேட்டிக் இருந்தாலும் இது மேனுவலை விட ஜாஸ்தி மைலேஜ் தருதுன்னு சொல்றாங்க. அவங்க கிளைம் பண்ணது வந்துட்டு ஆட்டோமேட்டிக் வந்து பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ், மைலேஜ் பெர்ஃபார்மன்ஸ். நார்மலா வந்து ஆட்டோமேட்டிக் கியர்ஸ் வந்து மைலேஜ் கம்மி பண்ணும். இந்த வண்டி பொறுத்த வரைக்கும் ஆட்டோமேட்டிக் வந்து மைலேஜ் வந்து ஜாஸ்தி தருதுன்னு சொல்றாங்க. அது ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம். வண்டியோட ஹேண்ட்லிங் பாத்தீங்கன்னா சஸ்பென்ஷன் வந்துட்டு எந்த சேஞ்சும் கிடையாது. பழைய மைக்ரால இருந்த சஸ்பென்ஷன் தான். ஸோ அதனால ஹேண்ட்லிங் வைஸ் ரொம்ப டிஃபரன்ஸ் கிடையாது. அப்போ ஸ்டீரிங் வந்து இந்த வண்டியில கொஞ்சம் ஹெவியர் சைட்ல ஃபீல் ஆகுது. இந்த வண்டி சைஸுக்கு வந்துட்டு கொஞ்சம் ஹெவியர் சைட்ல தான் ஃபீல் ஆகுது. பட் ஓவராலா சஸ்பென்ஷன் சேம் பழைய வண்டியில் இருந்த மாதிரி கொஞ்சம் ஸ்டிஃப் சஸ்பென்ஷன் தான். கொஞ்சம் பவுன்சியா தான் இருக்கு. அதே டைம்ல வந்து ஸ்டீரிங் கொஞ்சம் ஹெவியா இருக்கு. டைரக்ஷன் மாறுது, ரொம்ப ப்ரிசைஸா இல்ல, ஆனா இட் இஸ் ஈஸி டு டிரைவ். ஒரு சிட்டி கண்டிஷன்ல குவிக் டர்ன் அரவுண்ட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கு. பட் அஃப்கோர்ஸ் ஹைவேல வந்துட்டு எவ்வளவு ப்ரிசைஸா இருக்கும்னு நம்மளால சொல்ல முடியல. பட் ஒரு சிட்டி கண்டிஷன் டிரைவ்க்கு ரொம்ப பர்ஃபெக்டா வந்து மேட்ச் பண்ணிருக்காங்க ஸ்டீரிங். கேபின் நாய்ஸும் பாத்தீங்கன்னா ரொம்ப வந்து ஒரு குவைட்டான கேபினா தான் இருக்கு. அப்கோர்ஸ் ஹை ரெவ்ஸ்ல ஸ்பெஷலி ஸ்போர்ட்ஸ் மோட்ல ஹை ரெவ் பண்ணிச்சு இன்ஜின் நாய்ஸ் கொஞ்சம் ரொம்ப ஆடியபிளா இருக்கு இன்சைட். பட் ஓவராலா பாத்தீங்கன்னா நார்மல் ஒரு ஸ்மூத் சிட்டி டிரைவ்லயும் சரி, ஒரு க்ரூசிங் மோட்லயும் சரி, இன்ஜின் நாய்ஸ் அப்சல்யூட்லி குவைட்டா இருக்கு. ஸ்பெஷலி இந்த மாதிரி ஒரு மாதிரி காம்பாக்ட் செக்மெண்ட் கார்ல வந்துட்டு இவ்வளவு கம்மியான இன்ஜின் நாய்ஸ் வந்துட்டு நான் ஃபர்ஸ்ட் டைம் ஃபீல் பண்றேன். ரொம்ப ரொம்ப ஸ்மூத்தா, ரொம்ப ஒரு குவைட்டான ஒரு கேபின் இந்த வண்டியில. மைக்ரா புது மைக்ரால வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி காஸ்மெட்டிக் சேஞ்சஸ், ஃபேஸ் லிஃப்ட் நிறைய கொடுத்திருக்காங்க. அது வந்து ரொம்ப எவிடென்ட்டா தெரியுது வந்து இன்டீரியர்ஸ்ல தான். உள்ள வந்துட்டு ரொம்ப ஒரு பிளஷான இன்டீரியர்ஸ், பழைய மைக்ராவோட ரொம்ப ஒரு கிளாஸியான ஃபீலா இருக்கு. நிறைய அப்கிரேட்ஸ் பண்ணிருக்காங்க, கான்சோல் சேஞ்ச் பண்ணிருக்காங்க, ஸ்டீரிங்ல வந்துட்டு கண்ட்ரோல்ஸ் கொடுத்திருக்காங்க. அதே போல வந்துட்டு ஏசி வென்ட்ஸ் மாத்திருக்காங்க. ரொம்ப ஒரு பாஷான ஒரு ஃபீலா இருக்கு. ரொம்ப ஒரு ஹை எண்ட் காம்பாக்ட் காரா ஃபீல் ஆகுது. ஸ்பெஷலி வந்துட்டு இந்த மாடல் வந்து நம்ம ஓட்டர் மாடல் வந்து XV மாடல். அதுல வந்து ஒரு ஹை எண்ட் காம்பாக்ட் கார் ரொம்ப நல்லா ஃபீல் ஆகுது இந்த வண்டியில. ஒரு பியூட்டிஃபுல்லான கிளாஸியான டிசைன் கொடுத்திருக்காங்க. வண்டியில சீட்டிங் பொசிஷன் பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு கம்ஃபர்டபுளான பொசிஷன். அப்கோர்ஸ் இப்போ வர வண்டியில வந்துட்டு சீட் ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட்டும் கொடுத்திருக்காங்க. பழைய மைக்ரா இல்ல அது.
இதுல வந்து சீட் ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அதனால கொஞ்சம் ஒரு அட்வான்டேஜா இருக்கு இந்த வண்டியில. சீட்டிங் பொசிஷனும் ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப குஷனிங்லாம் வந்து ரொம்ப நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்க இந்த வண்டியில. ஸோ கம்ஃபர்ட் லெவல் வந்துட்டு சீட்டிங் கம்ஃபர்ட் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. அப்சல்யூட்லி பர்ஃபெக்ட் டிரைவிங் பொசிஷன். ஒரு ஸ்மால் கார் ஓட்டுறதுக்கு ரொம்ப ஒரு கம்ஃபர்டபுளான டிரைவிங் பொசிஷன். ஸ்டீரிங் பொசிஷனும் சரி ரொம்ப நல்லா இருக்கு. மைக்ரோட டாப் எண்ட் மாடல் வந்துட்டு சேஃப்டி வைஸ் பாத்தீங்கன்னா ABS EBDயோட வருது. இதோட பிரேக்கிங் அப்சல்யூட்லி பிரில்லியன்ட். இந்த வண்டி வந்துட்டு ரொம்ப ஃபாஸ்டா டீஆக்சிலேட் ஆகுது. ஸ்பெஷலி ஆட்டோமேட்டிக்கா இருந்தாலும் இன்ஜின் பிரேக்கிங் ரொம்ப கம்மியா இருந்தாலும் ரொம்ப ஒரு ஃபாஸ்ட் டீஆக்சிலேஷன், ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டான பிரேக் இந்த வண்டியில கொடுத்துருக்காங்க. வண்டியோட பிக்கப் வந்துட்டு ரொம்ப ஒரு 80 to 100 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் ரொம்ப ஸ்மூத்தா இருக்கு. பட் அப்கோர்ஸ் 100 மேல போது பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோவா ஆக்சிலேட் ஆகுது. அதே டைம்ல வந்துட்டு இன்ஜினும் ரொம்ப ஸ்ட்ரெயின் ஆகுது. ஈவன் ஸ்போர்ட்ஸ் மோட்லயும் ரொம்ப ஸ்ட்ரெயின் ஆகுது. ஸோ அதனால வந்துட்டு இது சிட்டி கண்டிஷன்ல ரொம்ப நல்லா இருக்கு. இந்த ஆட்டோமேட்டிக்கோட ஹைவேல ஓடச்சு இன்ஜின் நல்லா ஸ்ட்ரெயின் ஆகுது தெரியுது. கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் இந்த வண்டி மூவ் ஆகுது. 2 பேசஞ்சர் வச்சே வந்துட்டு இவ்வளவு கஷ்டப்பட்டுனா ஃபுல் லோட்ல வந்து இன்னும் நல்லா கண்டிப்பா கஷ்டப்படுறது தெரியும் இன்ஜின். ஆனா வந்துட்டு சிட்டி டிரைவ்ல இந்த இன்ஜின் ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும். அப்கோர்ஸ் ஹைவேல ஸ்பெஷலி ஒரு ஓவர்டேக்கிங் மனோவர் பண்ணச்சேவோ இல்ல நீங்க வந்துட்டு ஒரு குயிக்கா வந்து நீ ஆக்சிலேட் பண்ணுச்சே அப்போ கொஞ்சம் கண்டிப்பா வந்துட்டு ஒரு லெட் டவுன் தான் இந்த இன்ஜின். கண்டிப்பா வந்துட்டு பிக்கப் வந்து ரொம்ப கம்மியா தான் டெலிவர் ஆகும். அதே மாதிரி நாய்ஸ் லெவல்ஸும் ஜாஸ்தி ஆகும். மைக்ரா வந்துட்டு நிசானோட ஒன் ஆஃப் த பெஸ்ட் செல்லிங் மாடல்ஸ் வேர்ல்ட் வைட். அவங்களோட ஒரு சக்சஸ் ஸ்டோரி இது. வேர்ல்ட் வைட் ரொம்ப அப்பீல் ஆனாலும் காரி இந்தியாவில் அவங்க லான்ச் பண்ணச்சே வந்துட்டு வண்டி வந்துட்டு ரொம்ப அப்பீல் ஆகல. நிறைய பேருக்கு விற்கல. எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு சேல்ஸ் வரல. ஏன்னா நிறைய பேருக்கு அந்த டிசைன் வந்துட்டு அவ்வளோ பிடிக்கல. ஸோ அதனால வந்துட்டு நிசான் வந்துட்டு இந்தியன் மார்க்கெட்டுக்குன்னே ஒரு ஃபேஸ் லிஃப்ட் தரணும், ஒரு சேஞ்ச் எடுத்து வரணும்னு தான் இந்த புது மைக்ராவை டிசைன் பண்ணியிருக்காங்க. இந்த புது டிசைன் வந்து இந்தியாக்குனே லான்ச் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்தியால இருந்து மற்ற கண்ட்ரீஸ்க்கும் போகுது. அதுதான் புது நிசான் மைக்ரா 2013. இமீடியட்டா எக்ஸ்டீரியர்ல பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட் வந்துட்டு கம்ப்ளீட்டா மாத்திருக்காங்க. உங்களுக்கு கிரில் பழைய நிசான் மைக்ரா கம்பேர் பண்ணச்சு கிரில் கம்ப்ளீட்டா மாத்திருக்காங்க. நிறைய குரோம் கொடுத்திருக்காங்க. ஒரு பெரிய கிரில் ஆக்கியிருக்காங்க. பிளஸ் ஒரு புது பம்பரே கிரியேட் பண்ணிருக்காங்க இந்த வண்டிக்கு. கிரில்ல பம்பரை வந்து கிரில்லா எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க. இது ஒரு நல்ல ஒரு போல்டான ஒரு டிசைன், போல்டான ஒரு ஸ்டான்ஸ் தருது. அதே டைம்ல வந்துட்டு கீழேயும் வந்துட்டு நிறைய குரோம் பினிஷ் கொடுத்துருக்காங்க. ஸ்பெஷலி XV மாடல்ல தான் இந்த குரோம் பினிஷ் வருது. கீழேயும் வந்துட்டு நல்ல குரோம் பினிஷ் கொடுத்துருக்காங்க. இங்கேயும் ஏர் டேம்ஸ் வந்துட்டு சைஸ் வந்து ரொம்ப அழகா இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. ஃபாக் லேம்ப்ஸ் பதிலா ஏர் இன்டேக்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த 2 சைட்லயும் ஃபாக் லேம்ப்ஸ் கிடையாது. அதே டைம்ல வந்துட்டு ஹெட்லைட்ஸ் வந்து புது ஹெட்லைட்ஸ் கொடுத்துருக்காங்க. பழைய டிசைன்ல ஒன்றும் ஸ்டப்பியா ஒரு சின்ன ஒரு ஹெட்லைட் இருக்கும். இப்போ வந்து ஒரு ஸ்வெப் பேக் ஹெட்லைட்ஸ், நிசானோட புது டிசைன் ஹெட்லைட்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுவும் பார்க்க கொஞ்சம் நல்லா இருக்கு. ரொம்ப ஒரு பெருசா ஒரு போல்டான ஸ்டான்ஸ் இந்த வண்டிக்கு தருது. இன்னும் கொஞ்சம் அக்ரெசிவா இருக்கு. ஸோ இன்னும் மேல் ஆடியன்ஸ், மேல் கன்சூமர்ஸை வந்துட்டு அட்ராக்ட் பண்ணுறதுக்கோசரம் இந்த டிசைன் பண்ணியிருக்காங்க. இன்னொரு மெயின் டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா அதோட பானெட் வந்துட்டு அகைன் இதுக்குன்னே புதுசா டிசைன் பண்ணிருக்காங்க. ஒரு கர்வியான பானெட் கொடுத்திருக்காங்க. ரொம்ப ஒரு அழகான பானெட் இது இந்த வண்டிக்குன்னே பண்ணிருக்காங்க. சோ இது ஒரு அகைன் ஒரு விசிபிள் சேஞ்ச் இந்த வண்டியில. சைட்ல இருந்து பாத்தீங்கன்னா ரொம்ப டிஃபரன்ஸ் கிடையாது இந்த வண்டியில. அதே பழைய மைக்ரா டிசைன் தான். ஆஃப்கோர்ஸ் வீல் பேஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அது பம்பர் எக்ஸ்டெண்டட் ஆனதுனால புது பம்பர்னால கொஞ்சம் ஃப்ரண்ட்ல எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கு. பட் சைட்ல இருந்து பாக்குறதுக்கு அதே பழைய மைக்ரா மாதிரி தான் இருக்கும் டிசைன். ரொம்ப சேஞ்சஸ் கிடையாது. ஆஃப்கோர்ஸ் வந்துட்டு ஒரு புது அலாய் வீல்ஸ் கொடுத்துருக்காங்க. ரொம்ப புதுசான டிசைன்ல அழகான ஒரு அலாய் வீல்ஸ் கொடுத்துருக்காங்க. இது ஒரு நோட்டபிள் ஃபீச்சர் இந்த வண்டியில, நோட்டபிள் டிசைன் சேஞ்ச் இந்த வண்டியில. புது மைக்ரா ரியர் எண்ட் பாத்தீங்கன்னா நிறைய சேஞ்சஸ் பண்ணிருக்காங்க. இமீடியட்டா பாத்தீங்கன்னா பூட் டோர் டிசைன் கம்ப்ளீட்டா மாத்திருக்காங்க. இங்க ஒரு ஸ்டெப் அப் மாதிரி கொடுத்திருக்காங்க. பிளஸ் இங்க ஒரு ஸ்மால்
எக்ஸ்டெண்டட் வெர்ஷன் ஆஃப் த பூட் டோர் கொடுத்துருக்காங்க. அது கிளீனப்பும் இங்கே உட்காருது. ஸோ அது கம்ப்ளீட் ஃபினிஷ் தருது பூட் டோருக்கு. டெயில் லேம்ப் பார்த்தீங்கன்னாலும் டெயில் லேம்ப் அதே பழைய சேம் ஷேப்பாக இருந்தாலும் இந்த வாட்டி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பிளாஸ்டிக் கொடுத்து கொஞ்சம் எக்ஸ்டெண்டடாக வெளியில் வந்த மாதிரி இருக்குது பார்க்கறதுக்கு. அது கொஞ்சம் போல்டாக ஸ்டப்பியாக தெரியுது, கொஞ்சம் ஸ்டப்பியாக தெரியுது. அதே டைமில் வந்துட்டு புது எல்இடி லேம்ப்ஸ் கொடுத்துருக்காங்க. பிரேக் லைட்ஸ் 3 இடத்துலையும் வந்துட்டு எல்இடி லைட்ஸ் கொடுத்துருக்காங்க. இது ஒரு நியூ அடிஷன் இந்த வண்டியில். XV மாடலில் வந்துட்டு ரியர் வைப்பர் வித் டிஃபாகர் வருது. அது இப்போ வர எல்லாம் ஹை அண்ட் ப்ரீமியம் காம்பேக்ட் செக்மெண்ட்ல இது வந்து ஸ்டாண்டர்ட் ஃபிட்மெண்ட் ஆயிடுச்சு. ஸோ இதில் வந்து ரியர் வைப்பர் வித் டிஃபாகரும் வருது. ரியர் பம்பர் பார்த்தீங்கன்னாலும் டிசைன் சேஞ்ச் மாற்றிருக்காங்க. ரொம்ப ஒரு எக்ஸ்டெண்டடா இருக்கு ரியர் டிசைன். நிறைய கர்வ்ஸ், நிறைய டீடைலிங் கொடுத்துருக்காங்க ஷேப்ஸ் அண்ட் கர்வ்ஸ்க்கு. இந்த டிசைன் சேஞ்சஸ்னால மைக்ரா வந்துட்டு மேல் ஆடியன்ஸ் கவர் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அதே போல பாத்தீங்கன்னா மைக்ராவோட பூட் ஸ்பேஸ் வந்து ரொம்ப லார்ஜ் பூட் ஸ்பேஸ். அகைன் ஒரு காம்பேக்ட் செக்மெண்ட்ல இவ்வளவு பூட் ஸ்பேஸ் உள்ளது கார் இந்த கார் மட்டும்தான். இதுவும் பல்ஸும் தான். அஃப்கோர்ஸ் பல்ஸ் இதோட சிஸ்டர் கன்சர்ன் தான். ரெனோ பல்ஸும் இது வந்துட்டு எக்ஸாக்ட்லி சேம் பூட் ஸ்பேஸ். நிறைய பூட் ஸ்பேஸ் இருக்கு. ஒரு சூட் கேஸ் இல்ல ஷாப்பிங் பேக் இருக்க நிறைய பூட் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. இது ஒரு அடிஷனல் ஆடட் அட்வான்டேஜ். இப்போ நம்ம மைக்ரா இன்டீரியர்ஸ் பார்க்க போறோம். மைக்ரா இன்டீரியர்ஸ் வந்துட்டு எவ்வளவுக்கு எவ்வளவு எக்ஸ்டீரியர்ல சேஞ்சஸ் பண்ணிருக்காங்களோ அதே மாதிரி இன்டீரியர்ஸ்லயும் நிறைய சேஞ்சஸ் பண்ணிருக்காங்க. இமீடியட் விசிபிள் சேஞ்ச் பாத்தீங்கன்னா ஆடியோ கன்சோல்ல வந்து ஃபர்ஸ்ட் சேஞ்ச் வந்துட்டு பியானோ பினிஷ் கொடுத்துருக்காங்க. பழைய மைக்ரால வந்துட்டு நிறைய சில்வர் பினிஷ் இருந்திருக்கும். இந்த மைக்ரால வந்துட்டு ஒரு பியானோ பினிஷ் கொடுத்து ஒரு ஸ்மூத் பினிஷ் கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப ஒரு கிளாசி அப் மார்க்கெட் ஃபீல் தருது. இப்போ வர வண்டியில அப் மார்க்கெட் ஃபீல் கோசம் இந்த பியானோ பினிஷ் நிறைய யூஸ் பண்றாங்க. அதே போல வந்துட்டு ஏசி டக்ஸ் பாத்தீங்கன்னா ஏசி வென்ட்ஸ் வந்துட்டு பழைய மைக்ரால சர்க்குலர் வென்ட்ஸ் இருக்கும். இப்போ நிசான் வந்துட்டு அவங்க எல்லா மாடல்லயும் வந்துட்டு சென்டர் கான்சோல்ல வந்துட்டு ரெக்டாங்குலர் டக்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சோ அதே தியரி தான் இதுலயும் அடாப்ட் பண்ணிருக்காங்க. அதே ஸ்டைல் தான் இதுலயும் அடாப்ட் பண்ணிருக்காங்க. சோ இதுல வந்து ரெக்டாங்குலர் டக்ஸ் கொடுத்திருக்காங்க. ஸ்டீரிங் ஆஃப்கோர்ஸ் கிட்டத்தட்ட அதே ஏற்கனவே பழைய ஸ்டீரிங் தான். XV மாடல்ல வந்துட்டு வால்யூம் கண்ட்ரோலோட வருது. ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம வந்து சிவிடி மாடல் டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். அதுல கியர் லிவர் கூட ரொம்ப அழகா கொடுத்திருக்காங்க. இந்த சைட் பட்டன் வந்து ஸ்போர்ட்ஸ் மோட் ஆக்டிவேட் பண்றதுக்கு ஒரு பட்டன் கொடுத்திருக்காங்க. நீங்க டிரைவ்ல வச்சு இந்த பட்டன் அமுத்தீங்கன்னா வண்டியோட ரேஷியோ மாதிரி டியூனிங் மாதிரி கொஞ்சம் ஸ்போர்ட்ஸ் மோட் கொஞ்சம் அக்ரெஷன் கிடைக்குது இன்ஜின்ல. அந்த அளவுக்கு எந்த டிஃபரன்ஸும் தெரியல ஏற்கனவே டெஸ்ட் டிரைவ்ல பார்த்த மாதிரி. பட் கொஞ்சம் அக்ரெஷன் தெரியுது. டேஷ்போர்ட் பாத்தீங்கன்னா பழைய வண்டியில வந்துட்டு டூவல் டோன் டேஷ்போர்ட் கொடுத்திருந்தாங்க. இப்போ ஒரு வண்டியில ஒரே சிங்கிள் டோன் டேஷ்போர்ட் கொடுத்திருக்காங்க. ஹவவர் அந்த கலர் மாத்தினது வந்து ரொம்ப டிராஸ்டிக்கா தெரியல. ரொம்ப அழகான ஒரு கிரே பினிஷ் கொடுத்திருக்காங்க. அதுவும் வந்துட்டு பார்க்க ரொம்ப கிளாஸியா இருக்கு. இன்னொரு இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர் பாத்தீங்கன்னா இதுல இந்த மாடல் XV மாடல் டாப் எண்ட் வேரியன்ட்ல வந்துட்டு அவங்க வந்துட்டு 2 டேஷ்போர்ட் கொடுத்திருக்காங்க. டாப்ல ஒரு டேஷ்போர்ட், ரெண்டுமே க்ளோஸ் டேஷ்போர்ட், பாட்டம்ல ஒரு டேஷ்போர்ட். இது ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபீச்சர். ஸ்டோரேஜ் வந்துட்டு நிறைய இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. இந்த சின்ன கார்ல இவ்வளவு ஸ்டோரேஜ் இருக்கிறது ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர். இங்கேயும் ஒரு சின்ன ஸ்டோரேஜ், ஒரு மொபைல் போன் ஏதோ வைக்கிறது இங்க சின்ன ஸ்டோரேஜ் கொடுத்திருக்காங்க. இன்னொரு யூனிக் ஃபீச்சர் பாத்தீங்கன்னா ஆடியோ சிஸ்டமோட USB போட்டும் ஆக்சிலரி இன்புட்டும் இங்க கொடுத்துருக்காங்க. சோ நீங்க ஒரு ஐபாடோ ஏதோ வைக்கணும்னாலும் இல்ல ஒரு ஹார்ட் டிஸ்க் வைக்கணும்னாலும் இங்க வந்து வச்சுட்டு இந்த USB போர்ட்டையோ இல்ல இந்த ஆக்சிலரி போர்ட்டையோ கனெக்ட் பண்ற மாதிரி ஒரு செப்பரேட்டா ஒரு ஸ்பேஸோட கொடுத்திருக்காங்க. அது ஒரு நல்ல ஒரு அட்வான்டேஜ், ஒரு தாட் த்ரூ யூனிட். அது தாட் த்ரூ ஃபீச்சர் இதுல ஆட் பண்ணிருக்காங்க. பவர் அவுட்லெட் அகைன் நீங்க வந்துட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா கீழே கொடுத்திருக்காங்க. அகைன் நீங்க வந்துட்டு ஒரு மொபைல் போன் சார்ஜ் பண்ணணுமோ ஏதாவது ஒரு சார்ஜிங் யூனிட் சார்ஜ் பண்ணணும்னா இந்த இடத்துல நீங்க சார்ஜ் பண்ணி இதோட வச்சாலும் போவோம். இந்த ஹைட்ல உங்களுக்கு ஆக்சசிபிலிட்டி தேவையே இல்லை. ஏன்னா இது சிகரெட் லைட்டரா யூஸ் பண்ணல, சார்ஜிங் பாயிண்டா தான் யூஸ் பண்ணோம். சோ அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பொசிஷன்ல கொடுத்திருக்காங்க. சோ ஃபைனர் டீடைல் யோசிச்சிருக்காங்க, கிளீனா தெரியுது. ஃப்ரண்ட்ல இது தவிர வந்துட்டு
2 காஃபி கப் ஹோல்டர் கொடுத்துருக்காங்க. அகைன் காயின் ஹோல்டர், இங்கேயும் ரியர்லயும் வந்துட்டு ஒரு காஃபி கப் ஹோல்டர் கொடுத்துருக்காங்க. சீட்ஸ் ஏற்கனவே நம்ம டெஸ்ட் டிரைவ்ல பார்த்த மாதிரி ரொம்ப எக்ஸ்ட்ரா குஷனிங் நிறைய இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க இந்த சீட்ஸ்ல. புது மைக்ரால நல்ல ஒரு சாஃப்ட் ஃபேப்ரிக் சீட் கொடுத்துருக்காங்க. எல்லா மாடல்லையும் ஃபேப்ரிக் சீட்ஸ் தான் வருது. ஸ்பெஷலி இந்த சென்டர் பார்ட் வந்துட்டு ரொம்ப அழகான சாஃப்ட் ஃபேப்ரிக் கொடுத்துருக்காங்க வித் அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. இன்னொரு யூனிக்கான டிசைன் பாத்தீங்கன்னா அவங்களோட டோர் ஹேண்டில்ஸ் தான். அவங்க டோர் நாப்ஸ் வந்துட்டு ஒரு அழகான குரோம் பினிஷ்ல ஒரு யூனிக்கான டிசைன் கொடுத்துருக்காங்க. ஈஸியா வந்துட்டு ஃபிங்கர் ஆக்சஸ் பண்ணி வந்துட்டு ஓபன் பண்ற மாதிரி ஒரு இது கொடுத்துருக்காங்க. டாப் அண்ட் வேரியன்ட்ல வந்துட்டு பவர் விண்டோஸோட வருது. 4 டோர்ஸும் பவர் விண்டோஸ் தான் வித் சென்ட்ரல் லாக்கிங். இது ரொம்ப ஒரு நல்ல ஒரு அழகான ஒரு ஃபீச்சர். ஹை அண்ட் கார்ஸ்ல இப்ப எல்லாத்துலயுமே வந்து இந்த ஃபீச்சரோட வருது. ஸோ ரொம்ப காம்படிட்டிவ் மார்க்கெட்னால முக்காவாசி ரொம்ப ஒரு ஃபீச்சர் பேக்ட் காரா பண்ணிருக்காங்க இதுல. அகைன் ஏர் கண்டிஷனிங், கிளைமேட் கண்ட்ரோல் ஏர் கண்டிஷனிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ ஒரு வண்டியிலாம் கிளைமேட் கண்ட்ரோல், சின்ன வண்டியில வந்து கிளைமேட் கண்ட்ரோல் ஏர் கண்டிஷனிங் இப்பதான் வர ஆரம்பிச்சிருக்கு. ஸோ மைக்ரா வந்துட்டு அதுல வந்துட்டு ஒரு ஃபர்ஸ்ட் ஃப்ரண்ட் ரன்னர்னு சொல்லலாம். இப்போ ஒரு வண்டியில் நிறைய வண்டியில வந்துட்டு கிளைமேட் கண்ட்ரோல் கிடையாது, இப்பதான் வர ஆரம்பிச்சிருக்கு. ஸோ ஃப்ரண்ட் ரன்னர்னு சொல்லலாம். இது இந்த ஒரு ஃபீச்சர் எடுத்துறது. ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் கொண்டு வந்திருக்காங்க. இது அகைன் ஒரு நல்ல ஃபீச்சர். ஓவரால் ஃப்ரண்ட் கேபின் ஸ்பேஸ், கேபின் வந்துட்டு நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிருக்காங்க. ரொம்ப பிளஷ், ரொம்ப பாலிஷ்டா, ரொம்ப ஒரு கிளாஸியான ஒரு ஃபினிஷ். அப்சல்யூட் அப்கிரேட் வந்துட்டு விசிபிளா தெரியுது. ரியர் கேபின் ஸ்பேஸ் பாத்தீங்கன்னா இது ஒரு காம்பாக்ட் செக்மெண்ட் கார். அந்த அளவுக்கு கேபின் ஸ்பேஸ், லெக் ஸ்பேஸ் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. அப்கோர்ஸ் ஒரு கம்ஃபர்டபுள் லெக் ரூம் தான் இருக்கு. இதுல ஒரு நார்மல் லெக் ரூம் தான் இருக்கு. அந்த அளவுக்கு கம்ஃபர்டபுளாவும் இருக்காது. ஒரு நார்மல் சைஸ் பர்சன் ஈஸியா டிராவல் பண்றதுக்கு, கம்ஃபர்டபுளா டிராவல் பண்றதுக்கு அளவுக்கு தான் ஸ்பேஸ் இதுல இருக்கு. ஃபுட் ஸ்பேஸும் இன்னும் ஃபுட் ஸ்பேஸ் இருக்கு. அதுல எந்த ப்ராப்ளம் இல்ல. அப்ரைட் பொசிஷன் வந்துட்டு ரொம்ப நல்லா இருக்கு. சிட்டிங் பொசிஷன், பேக் ரெஸ்ட் வந்துட்டு ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இருக்கு. ஸோ ஓவரால் வந்து ரியர் கேபின் ஸ்பேஸ் வந்துட்டு ரொம்ப ஒரு ஸ்பேஷியஸ் கிடையாது, ரொம்ப டைட்டாவும் கிடையாது. அப்கோர்ஸ் ஹெட் ரூம் வந்துட்டு ரொம்ப நல்ல ஒரு கிளியரன்ஸ் கொடுத்துருக்காங்க. ரொம்ப டைட்டா கிடையாது. இந்த நார்மலா வந்துட்டு ஹேட்பேக்ல வந்துட்டு நார்மலா டைட் ஆயிடும் ஹெட் ரூம் வந்துட்டு நார்மலா பெர்ஃபெக்ட்டா இருக்கு. ஓவரால் பெர்ஃபெக்ட் ரியர் சீட் ஃபார் அ ஸ்மால் கார். 2013 மைக்ரால நிறைய சேஞ்சஸ் பண்ணிருக்காங்க. எக்ஸ்டீரியர்லயும் சரி, இன்டீரியர்லயும் சரி நிறைய எஃபர்ட் போட்டு நிறைய டிசைன் பண்ணிருக்காங்க. நிறைய டிசைன் சேஞ்சஸ் பண்ணிருக்காங்க. அதே போல வந்துட்டு நிறைய கியூ வந்துட்டு அவங்க பார்ட்னர் கம்பெனி வந்துட்டு ரெனோல இருந்து எடுத்திருக்காங்க. ரெனோ பல்ஸ்ல இருந்து இந்த கியூ நிறைய எடுத்திருக்காங்க. என்னெல்லாம் டிசைன் சேஞ்சஸ் தேவையோ. ஸோ நிறைய ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இந்த வண்டி கொடுத்திருக்காங்க. நம்மளோட மேல் ஆடியன்ஸ், மேல் கன்சூமர்ஸை வந்துட்டு அட்ராக்ட் பண்றதுக்கு, அவங்களை இன்டியூஸ் பண்ணி வாங்க வைக்கிறதுக்கு. ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்துட்டு நிறைய ஃபீமேல் கஸ்டமர்ஸ்க்கு தான் இந்த வண்டி ரொம்ப அட்ராக்ட் ஆச்சு. ஸோ இப்போ வந்து மேல் கஸ்டமர்ஸ் அட்ராக்ட் பண்றதுக்கு இந்த வண்டி நிறைய சேஞ்சஸ் பண்ணிருக்காங்க. ஹோப்ஃபுல்லி இந்த சேஞ்சஸ் வந்து கரெக்டா பண்ணிருக்காங்க, ரைட் டைரக்ஷன்ல பண்ணிருக்காங்க. அதனால மைக்ரா வந்துட்டு இந்தியாலயும் ஒரு சக்சஸ் ஸ்டோரி ஆகும் நாங்க எதிர்பார்க்கிறோம். நிசான் வந்து இந்த ஃபேஸ் லிஃப்டட் மைக்ராவை ரொம்ப அக்ரெசிவாவும் பிரைஸ் பண்ணிருக்காங்க. கிட்டத்தட்ட 7 வேரியன்ட் இதுல லான்ச் பண்ணிருக்காங்க. 2 புது கலர் வேற லான்ச் பண்ணிருக்காங்க. இதுல 4.15 lakhsல இருந்து 8.26 lakhs வரைக்கும் பிரைஸ் பண்ணிருக்காங்க. சென்னை எக்ஸ் ஷோரூம் ரேட். இது ரொம்ப அக்ரெசிவான பிரைசிங். ஃபீச்சர் வச்சு பார்க்க போனீங்கன்னா, புது டிசைன் சேஞ்சஸ் வச்சு பார்க்க போனீங்கன்னா கண்டிப்பா இது ரொம்ப அக்ரெசிவான பிரைசிங். இதே போல அடுத்த எபிசோட்ல நாங்க ஒரு புது காரை ரிவ்யூ பண்ண போறோம். அது வரைக்கும் உங்ககிட்ட விடைபெறுவது ராம்ஜி.